என்னது இது இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் தண்ணி வரல? ஆமா இருக்கும், தண்ணி ஒரு வாரமாவே வரல. ஆத்துலயே தண்ணி இல்ல, அதனால தான் வரல. ஆமா, உங்க வீட்டுக்காரர் தண்ணி வண்டி ஓட்டுறாருல, உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி தண்ணி விட சொல்லலாம்ல? அக்கா அவர் வேலையதாக்கா ஓட்டுறாரு, நமக்கு தண்ணி வேணும்னு நம்ம தனியா சொல்லிதாக்கா வாங்கணும். சரி இருக்கும், அப்ப சொல்லலாம்ல நீ. உடனே வர சொல்ல முடியாது சின்ன பொண்ணு, அதுக்குன்னு காசெல்லாம் கட்டினாதான் அவங்க வந்து நம்மளுக்கு தண்ணி விடுவாங்க சின்ன பொண்ணு. காசு தானக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கட்டி வாங்கிக்கலாக்கா. அப்ப சரி கீதா, நான் எங்க வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு சொல்றேன். சரி, சீக்கிரமா பேசிட்டு சொல்லு. சரிக்கா. ரொம்ப நேரமா நிக்கிறோம், இன்னும் தண்ணி வரலையே. சின்ன பொண்ணு ரொம்ப லேட் ஆகுது, நான் குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கேன், நான் நாளைக்கு வந்து தண்ணி பிடிச்சிக்கிறேன். சரி. சின்ன பொண்ணு, நானும் வேலைக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நாளைக்கு தண்ணி வந்துச்சுன்னா நான் வந்து பிடிச்சிக்கிறேன். பாத்தியா சின்ன பொண்ணு, நம்ம எவ்வளோ நேரம் நின்றுப்போம், இப்போ வந்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க. சரியான ஆளுங்க தான். சரி சின்ன பொண்ணு வா போலாம். என்னமோ சத்தம் கேக்குதே. சின்ன பொண்ணு அங்க பாரு, தண்ணி வருது. தண்ணி வருதா? தண்ணி வருது, எல்லாரும் வாங்க. யாருக்கோ நாங்க இத்தனை நேரம் நின்றுக்கோம், நீ வந்த உடனே தண்ணி பிடிக்கிறேன். அது இல்ல சின்ன பொண்ணு, நான் குழந்தைய வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன், அதுதான் சின்ன பொண்ணு. இப்போ எங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லையா? தூர போ. ஏன் சின்ன பொண்ணு? நாங்க புடிச்சிட்டு தான் விடுவோம். ஆமா, இத்தனை நேரம் நாங்க நிக்கிறோம், உனக்கு அது கண்ணு தெரியலையா? ஐயோ, நான் நாளைக்கே தண்ணி பிடிச்சிக்கிறப்பா, இவளுகளோட எல்லாம் என்னால சண்டை பிடிக்க முடியாது. சின்ன பொண்ணு நான் வரிசையில வைக்கிறேன், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், உங்களுக்கு அப்புறமாவே நான் பிடிச்சிக்கிறேன். சரி போ. இவளுக்கு மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காளுங்க? இத்தனை நாள் நம்ம நிக்கிறோம், மனசே தெரியலையா? சின்ன பொண்ணு ரெண்டாவதா என் கொடுத்த வை. அக்கா உங்களுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் தானக்கா, நான் தானக்கா ரெண்டாவதா பிடிக்கணும். தீபா, நான் உனக்கு மூத்தவ, நான் தான் ரெண்டாவது பிடிப்பேன், அதுக்கப்புறம் தான் நீ பிடிக்கணும். ஏன் 4 முடி தள்ளி இழுவ? அக்கா வாங்க, நான் அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கேன். சரி சின்ன பொண்ணு. 4 முடி போறா பாரு, 4 முடி. ஏட்டி பரிச்சுக்காடி படிக்கிற? ஆமாம்மா, இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சுல, அடுத்த எக்ஸாமுக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன். சரி சரி, நல்லா படி, நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும் என்ன? சரிம்மா. ஏட்டி ஜூஸ் ஏதாவது வேணுமா? இப்போதைக்கு எனக்கு ஜூஸ் எல்லாம் எதுவும் வேண்டாமா. சரி படி படி. என்ன சோஜி படிக்கிறியா? ஆமாண்ணா, நாளைக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்குது, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் படிக்கிறேன் கொஞ்ச நேரம். சரி படிமா. நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், இங்கிருந்து போடா, நான் படிக்கும் போதே தான் உனக்கு ஏதாவது கேட்டுட்டே இருக்கணுமா? சரி படி படி. நான் படிக்கும்போது தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏட்டி நாளைக்கு என்ன எக்ஸாமு? கனி நாளைக்கு ஃபிசிக்ஸ் கனி. இப்போ உனக்கு ஒரே ஜாலி தான், நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுவேன் நீ இல்லையா? பேசாம போயிரு, எனக்கு இருக்க டென்ஷன்ல உன்னை ஒரே மிதி மிதிச்சிருவேன். சத்யா ஜாலி, ஹே ஹே ஜாலி ஜாலி, இந்த வாங்கிக்க. எம்மா ஏட்டி ஏட்டி உதச்ச, நான் படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண அப்படிதாண்டி அடிப்பேன் உதப்பேன். இரு அம்மாட்ட சொல்கிறேன். எம்மா எம்மா, இப்போதான் குழம்பு நல்லா கொதிச்சு வருது. எம்மா எம்மா. ஏன் மக்களே, சாப்பாடு ரெடி, சாப்பிட்றீங்களா? எம்மா எம்மா, சத்யா நீ அடிச்சுட்டாமா. ஏட்டி சமைக்க இந்த பக்கம் வந்தா போதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி அடிச்சுக்கிறீங்க பிச்சுக்கிறீங்க. சத்யா சத்யா. ஏம்மா நான் பேசாம படிச்சுட்டு தான் இருந்தேன், இவதான் வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறா. எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கலாமா? ஏட்டி கனி, நாளைக்கு அவளுக்கு எக்ஸாம் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் உன்னால சும்மா இருக்க முடியாதா? அம்மா நான் சும்மா இருந்தேன். சும்மா இருந்தா நான் ஏமா அடிக்கிறேன்? போ, நீ போய் ஒழுக்கமா படி, ரிசல்ட் வரும்போது அது இதுன்னு சாக்காடு சொல்லாத. இனி வந்து அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணா அப்புறம் அடிதான். போட்டி, படிக்கிற பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அம்மா இனிமே பண்ண மாட்டேமா, விட்டுருமா. எனக்கு கோவம் மட்டும் வந்துச்சு, அடி பிச்சிருவேன் பிச்சு, அதுக்கு முன்னாடியே ஓடிரு. எம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா அவளுக்கு பொறுக்காது, ஏதோ ஒன்று வம்பு பண்ணிட்டே தான் இருப்பாளுங்க. கடவுளே, இந்த எக்ஸாம் எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடணும்ப்பா. ஏன்டி சனா அங்க நின்று என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், படிக்கலையா? ஐயோ அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, படிச்சுட்டு தாம்மா இருக்கா. நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நல்லா படி. சரிம்மா. இப்போ எப்படி ரக்ஷிதாக்கு கூப்பிடுறது? அப்பாடா அம்மா போயிட்டாங்க. இப்போ ரக்ஷிதாக்கு கூப்பிடலாமா வேண்டாமா? இவ்வளோ படிக்கிறது இருந்தால் ஒரே குழப்பமா இருக்கே, என்ன பண்ணுறது? படிச்சு தானே ஆகணும், படிப்போம். அண்ணே அண்ணே. என்னம்மா? என்ன உனக்கு ஒரே சனா நினைப்பாட்டிருக்கு? அது எப்படி சிறுவண்டு கண்டுபிடிச்ச? நீதான் கற்பனையில் மிதக்குறியே. அது ஒன்றும் இல்லை சிறுவண்டு, அவளை படின்னு சொல்லிட்ட, ஆனால் இன்னும் அவள் ஒரு காலும் கூட பண்ணலையே, அதான் யோசிக்கிறேன். அவ எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் கால் பண்ண மாட்டாள்னா, முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவா. சரி வெயிட் பண்ணுறேன்.